அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 ரீஎக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்தது. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது குழந்தைகள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்க நினைக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃப் ரேங்க், இந்த ரேங்க்குள்ள இருக்கணும், இந்த கட் ஆஃப் தேவைப்படலாம். ஒரு உத்தேசமான ஒரு பதிவுங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது. இந்த கட் ஆஃபுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது, மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேல ஒரு 3500லேருந்து 4000 குழந்தைகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் கண்டிப்பா தேவைப்படலாம். பட் இதுக்காக இந்த மார்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். மாறி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது உங்களை பயப்படுத்துறதுக்காக கிடையாது. ஒருவேளை இந்த பார்டர்ல இருந்தீங்கன்னா நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு பிளான் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க ரிப்பீட் பண்றதுக்கு பிளான் பண்ணலாமா, இல்ல வேற கோர்ஸ்க்கு நீங்க பிளான் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு உத்தேசமான முடிவெடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டா ஃப்ரீயா நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இரவு 9 முதல் 10 வரைக்கும் 9363443685 myself and my daughter will do the guidance process. ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. த்ரூ ஃபோன் ஆல் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு பிசிக்கல் கன்சல்டேஷன் பிளஸ் ஆன்லைன் கன்சல்டேஷன், கூகுள் மீட், ஜூம் மீட், இந்த மாதிரி எல்லாம் மீட்டிங்ல நீங்க ஆன்லைன்ல கலந்துகிட்டு நீங்க கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல அப்ளிகேஷன் ப்ராசஸ் பிளஸ் பிசிக்கல் கன்சல்டேஷன், ஆன்லைன் கூகுள் மீட் கன்சல்டேஷன், இந்த மாதிரி 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. இது தேவைப்படுறவங்க கைடன்ஸ் நீடட் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. இதை பேஸ் பண்ணி நீங்க ஒருவேளை நமக்கு கிடைக்காது அப்படிங்கறதுல முடிவெடுக்க கூடாது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நீங்க ஃபர்தர் பிளான் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது 2022ல என்ன கட் ஆஃப் கிடைச்சது, என்ன கம்யூனிட்டி ரேங்க் கிடைச்சது, அது ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லுவீங்களா, அவங்களுக்கு ஸ்டேட் ரேங்க், மற்றவங்களுக்கெல்லாம் கம்யூனிட்டி ரேங்க். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 581, பிசி 529, பிசிஎம் 504, எம்பிசி 496, எஸ்சி 407, எஸ்சிஏ 355 அண்ட் எஸ்டி 311. இது எந்த வருஷத்துல? 2022ல. அப்ப கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது ஜெனரல் ரேங்க் ஃபார் ஓப்பன் கேட்டகரி 1423, பிசி 2038, பிசிஎம் 194, எம்பிசி 1088, எஸ்சி 668, எஸ்சிஏ 118, எஸ்டி 37. இதே 2023ல கட் ஆஃப் என்ன இருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 602 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. பிசி 556 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிசிஎம் 541, எம்பிசி 530, எஸ்சி 448, எஸ்சிஏ 383, எஸ்டி 355. ரேங்க் பாருங்க 1442 ஜெனரல் ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு. அப்ப கண்டிப்பா ஒரு 1420 ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமுங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 2021 ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு. 2038 ஒரு 2030 ரேங்க் உள்ள இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேஃப். ஒரு சில டைம் 2070 வரைக்கும் போயிருக்கு. பட் 2030க்குள்ள இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசி ரேங்க் அப்படிங்கிற பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 195, அப்போ 195க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1084, 1088. இது பிசிஎம் 1084. அப்போ 1070, 1060 அந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா ரேங்க் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கிற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 668, 717 ஒரு 700 ரேங்க் உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 120 ரேங்க், 120 ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா டெஃபினட்டா கிடைச்சிடும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 40 இஸ் சேஃப்ங்க. அப்ப 40 ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்டிக்கு கிடைக்குங்க. அப்ப இந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்க், இப்போ ரேங்க்ல பெரிய மாற்றங்கள் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ரேங்க்ல ஒரு 10-20 ரேங்க்ஸ் தான் மாற்றங்கள் இருக்கும். 10 ரேங்க் 20 ரேங்க் அப்படிதான் மாற்றங்கள் இருக்கும். அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒவ்வொரு வருஷம் மாணவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறும். பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ கண்டிப்பா கட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரிக்கு நம்ம என்ன கட் ஆஃப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 610 ஓப்பன் கேட்டகரிக்கு 650 + 650க்கு மேல இருந்தீங்கன்னா
ஓப்பன் கேட்டகரி நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு ஸோ 650 ப்ளஸ். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ 610 620 இருந்தீங்கன்னா சேஃப். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 610 610 to 620. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 540 கிடைச்சிருக்கு. 590 to 600 590 600 மார்க் இருந்தீங்கன்னா சேஃப். ஸோ ஓசிக்கு 650 ப்ளஸ், பிசி 610 to 620 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் 590 to 600, எம்பிசி 580 to 590. 580 590 இருந்தால் நமக்கு சேஃப். இதில் கொஞ்சம் முன்னாடி சேஞ்சஸ் வரலாங்க. ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 500 to 510. ஸோ 500 to 510 இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 440 ப்ளஸ் 440 மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 400 ப்ளஸ். ஸோ 400 மார்க்கு மேலே தேவைப்படும். ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 400 மார்க்குக்கு மேலே தேவைப்பட வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 440 மேலே இருந்தீங்கன்னா 430 அல்லது 440 இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு சேஃப் தான். ஸோ இது கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. அதாவது நம்ம இதே தான் கிடைக்கணும்லாம் கிடையாது. ஸோ 430 to 440 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 430 to 440. ஸோ எஸ்சி 500 to 510, எம்பிசி 580 to 590, பிசிஎம் 590 to 600, பிசி 610 to 620, ஓசி கேட்டகரி 650 ப்ளஸ். ஸோ இந்த மார்க் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி கிடைக்காது. ஒருவேளை ஒரு 5 மார்க் குறையலாம், ஒரு 5 மார்க் கூடலாம். இதெல்லாம் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்தது நம்ம பிளான் பண்ணி வைக்கிறோம். இதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நமக்கு என்ன ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.